இவர் கதவை பூட்டிக்கிட்டு இருக்கார். ஃபோன் பெல் அடிக்கு, லேண்ட்லைனில் பெல் அடிக்கு. திரும்ப கதவை திறந்து லேண்ட்லைனுக்கு போகிறதுக்குள்ள ஃபோன் கட் ஆகிட்டு, கட்டான ஃபோன் திரும்ப வருது. திரும்ப வரப்போ டம்னி அலோ யாருங்கிறாரு. கிட்டத்தட்ட 3000 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு லேண்ட்லைன். அப்போ அம்மா, அவன் பையன் பேர் சொல்கிறாரு. நான் தாண்டா அவங்க அம்மா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, எங்கே கிளம்பிட்ட? அங்கே போய் சம்பாதிக்கிறதுக்கு போயிருக்கியா, செலவு பண்ண போயிருக்கியா? வீடியோ ஃபோனில் பார்த்த மாதிரி அந்த அம்மா கேட்குது. சம்பாதிக்க போயிருக்கியா, செலவு பண்ண போயிருக்கியா? என்னம்மா சொல்கிறீங்க? மனைவி கூட வெளியே கிளம்பிட்டல காரில், கரெக்டா? ஏன்னா ஃபோன் எடுக்க லேட் ஆகிடுச்சான். ஆஃபீஸில் போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரான். அந்த அம்மா எவ்வளோ அட்வான்ஸ் மைண்டு, எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னிக்கலாக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி பொண்ணையும் மாப்பிள்ளையும் வாழ முடியாத ஒரு சமூகம், வாழ விடாத சமூகம். ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறார், ஆண் பெண்ணுமாய் படைத்தவன் தாயின் தகப்பனை விட்டு பிரிந்திருக்க கடவுள்னு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். அதுக்காக அப்பா அம்மாவை விட சொல்லலை. உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு முதல் கட்டளையே அதான். ஃபர்ஸ்ட் அன்பில் உள்ள கட்டளை, ஃபர்ஸ்ட் கட்டளை உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. யாத்ரா 20 சொல்றார், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு சொருபான ஒரு சொருபம் உண்டாயிருக்க வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக சொல்லிட்டு அடுத்த கட்டளை சொல்றாரு, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கன்னா என்ன பண்ணணும்? தாயின் தகப்பனை கனம் பண்ணணும். அதுக்காக மனைவியை விட்டுட்டு அம்மா அப்பா கூட வாழ சொல்லலை. இன்னைக்கு நிறைய பேர் வாழ விடுறதில்லை. சர்ச்சில் பைபிளில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க, குயிஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க, பாட்டு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வருவாங்க, பெண்கள் இயக்கத்தில் முன்னணியில் இருப்பாங்க, எல்லாம் லீடராக இருப்பாங்க. ஆனால் மருமகளை மட்டும் வாழ விடாது. இது நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அது கிறிஸ்தவ பெண்கள் மட்டும்தான். அது விசேஷமாக தூத்துக்குடி திருநெல்வேலி மக்கள் தான் அதிகம். இதில் நான் கண்டதில்லை. நாம் அழகா வேதம் சொல்லுது, கட்டளைகள் இருக்குது. அதுதான் நியாயம். அதுதான் நம்ம வாஸ்தாலும் சூப்பர் வசனம். கலாத்தியர் 5:6. நியாய பிரமாணம் இல்லை, விசுவாச பிரமாணம் இல்லை, அன்பினால் செய்கிற கிரியையே லவ். அழகா வாசித்தாங்க அந்த அம்மா. மாசிக்கிறாங்களே, கொஞ்சம் நிலை தடுமாறுனேன். ஏன்னா நான் ஏதோ எழுதிட்டு வந்தேன், ஏதோ அந்த அம்மா வாசிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு. அதுலேயே 6வது வசனத்தை ஆண்டவர் தந்துட்டார். 6 ஆசீர்வாதங்கள் மாதிரி 6வது ஆசீர்வாதம் லவ். அன்பினால் செய்கிற கிரியையே எல்லாம் கிரியை. லவ் இல்லைன்னா அதுதான் 1 கொரிந்தியர் 13. தீர்க்க தரிசனம் ஒளிந்து போம், அந்நிய பாஷை ஒளிந்து போம், எல்லாம் ஒளிஞ்சிடும். அன்பு மட்டும்தான் என்ன பண்ணாது, ஒளியாது. ஏன்னா ஒரு பெண் 18 வயதிலிருந்து 24 வயதுக்குள் திருமணம் ஆகி 24 வருடங்கள் வாழ்ந்த தாயும் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் சகோதரியும் தன் இனத்தையும் தன் பெண்ணை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனிதனை நம்பி வர்றா. அந்த மனிதன் அவளை ஏற்றுக்கொள்கிற மனிதனாய் காணப்பட வேண்டும். அந்த மனிதன் தன் பக்கமாய் ஏற்றுக்கொண்டு, ஈசாக்கு பக்கமாய் ஏற்றுக்கொண்டு தன் தாயின் நகைகள் உடைமைகள் எல்லாவற்றையும் தன் மனைவிட்ட கொடுத்துட்டான். தன் மனைவியோடு சாய்ந்திருந்தான். இதுதான் வேதம். ஒருவேளை நீங்க உங்களுடைய மருமகளுக்கு விரோதமாய் நீங்க செயல்பட்டீங்கன்னா, இல்ல இப்படிலாம் இருக்கணும், இதுதான் குடும்பம்னு நீங்க நினைச்சு கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்லாதீங்க. அது தவறு, முற்றிலும் தவறான செய்தி. ஒருவேளை அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்குமாயின் கர்த்தர் நிச்சயமா பிளெஸிங் இல்ல. உனக்கு வயதான காலத்தில் உன் மருமக சோறு போடவே மாட்டான். அதுல எந்தவித மாற்று கருத்து கிடையாது. எங்க வீட்டு முன்னால 2 சகோதரர்கள், ஜஸ்ட் ஆப்போசிட். ஒரு அம்மா, அந்த அம்மா தான் வளர்த்துச்சு. அந்த அம்மா கணவர் இல்லை, கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. மனைவி 2 பேருக்கும் மனைவி வந்தாங்க. அம்மாவுக்கு சோறு போடலை. மனைவிக்கு தெரியாமல் தான் கொண்டு போய் தூக்கி கொடுப்பான். அந்த தெருமுனையில் கொண்டு போய் கொடுப்பான். அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே கொண்டு போய் தான் கொடுப்பான். இப்படி போய் லெஃப்டோ ரைட்டோ திரும்பி அந்த அம்மா உட்காந்துருக்கும், அங்கே கொண்டு தான் 50 100 கொடுப்பான். மனைவிக்கு தெரியாது. தெரிஞ்ச அன்னைக்கு சோறு போட மாட்டான், வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான் புருஷனை. இன்னைக்கு என்ன நிலைமை, அந்த அம்மா சேர்த்து போச்சு. அதே மருமகளுக்கு அதே நிலைமை தான். மருமக சோறு போடலைங்க. என் கண் முன்னால நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கண் முன்னால நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். ஒரு நாள் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டேன், நீ உன் மாமியாருக்கு சோறு போடல, உனக்கு மருமக சோறு போடலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உண்மைதான் நான் சின்னிச்சு, உண்மைதான். இதுதான் வேதம். அதுதான் அழகா
அந்த கலாத்தியர் 5:6 அந்த ரொம்ப எனக்கு பிடிச்ச ரொம்ப இந்த சாப்டருக்கு ரொம்ப இன்னைக்கு தலைப்புக்கு ரொம்ப சூப்பர் வாசிமா. கலாத்தியர் 5:6. அந்த அன்பு தான் வாழ்க்கையில உதவும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஒரு கணவன் மனைவியுடைய உரையாடல் ரொம்ப நாளைக்கு முன்னாலே கேட்ட ஒரு வாட்ஸ்அப். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ஸ்அப். ஆனால் இதுவரை இந்த வாட்ஸ்அப்பை நான் சொல்லலை. இது திருமணத்தில் சொல்ல முடியாது, அது வாழ்த்தி தான் பேசணும். கணவன் மனைவியுடைய உரையாடல். கணவன் மனைவிட்ட கேட்குறாங்க, எங்கே பார்த்தாலும் முகமா தெரியுது சொல்கிறாங்க. ஒரு சினிமாக்குள்ள ஒரு ரூம்குள்ள காதலி அனுப்புறேன்னா அந்த அம்மா முகமாக தெரியும், சுற்றி நிலை கண்ணாடி வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் தெரியாது, ரொம்ப நாள் கழித்து தான் தெரியும். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, எங்கே பார்த்தாலும் முகம்தான் தெரியுது. அப்போ எங்கெங்கே இருக்கீங்க? ஜூவில் இருக்கேன்னாரா. ஜூவில் யார் இருப்பா? சிங்கம், புலி, கரடி, ஓநாய், குதிரை. இந்த குடும்பம் எப்படிங்க இருக்கும்? அடுத்து மனைவி கணவன்கிட்ட பேசுகிறாங்க. எங்கள் அம்மா அப்பா சொன்னோன்னே அவங்கள ஓகே சொல்லிட்டேன், நீங்கள் நல்லவருன்னு நான் உங்களை ஓகே சொல்லிட்டேன். எப்படிட்டீங்கன்னா அந்த அம்மா சொல்லிச்சான். அவரு சொல்கிறாரு, நான் உன்னை பார்க்காம ஓகே சொல்லி மாட்டிக்கிட்டேன், நான் தான் தியாகினாராம். நீயாவது என்னை பார்த்து ஓகே சொன்ன, நான் உன்னை பார்க்காம ஓகே சொன்னேன். ஆனால் வந்த பிறகு செருப்பை மாற்றலாம், மனைவியை மாற்ற முடியாது. வாடகை வீட்டை மாற்றலாம், சொந்த வீட்டை மாற்ற முடியாது. நமக்கு வச்சது இப்படித்தான். என்ன பண்ணணும்? எங்கள் மாமா ஒருத்தர், தாய் மாமா, ரொம்ப சூப்பர் மேன், ரொம்ப அட்வான்ஸு மைண்டு, படிக்கலை ஆனால் எல்லா புத்தகமும் தெளிவாக பேசுவார், ரொம்ப இறையில் அறிஞர். அப்படியே மனைவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஆனால் வாழ்க்கையில் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி 90 ஆண்டுகள் ஓட்டிட்டா. 90 ஆண்டு அம்மாவோடு 65 ஆண்டுகள் ஓட்டியிருக்கிறார். அந்த அம்மா ஒரு நாளும் அவருக்கு ஒழுங்காக சோறு பொங்கி கொடுத்ததில்லை, வானு கேட்டதில்லை, சாப்பாடு கொடுத்ததில்லை. ஒரு நாள் பொங்கின சோத்தை 4 நாளைக்கு போட்டுரும், புளிச்சிரும், வெளியே சொல்லாமல் சாப்பிடும். இதுதான் நம்ம தலையெழுத்து. அதுதான் தியாகம். இன்னொரு இடத்துல மனைவி கணவனும் பேசிக்கிறாங்க. மனைவிலாம் சொல்கிறாங்க, நாங்கள் பெண்கள் ஐக்கியம், திருச்சபைக்கு நிறையா பேர் வர்றோம். பெண்கள் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் திருச்சபைக்கு வர்றோம், ஜெபிக்கிறவங்க, பாஸ்டிங் ப்ரேயர். இப்போ இன்றைக்கி ஈக்குவல்னாலும் ஒரு 10 விழுக்காடு பெண்கள் தான் அதிகம் இருப்பாங்க. பாஸ்டிங் ப்ரேயர்னா பெண்கள் தான் இருப்பாங்க, ஸ்பெஷல் கூட்டம் பெண்கள் தான் இருப்பாங்க. நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இல்லைனாலே எங்கள் வீடே பரலோகம் தானே, நீங்கள் இல்லைனாலே எங்கள் வீடே பரலோகம் தானே, நீங்கள் இருந்தால் என்னது? அது இல்லை, இது இல்லை, அது போச்சு, இது போச்சு. ஒரு மனைவி சொன்னாங்க, எப்பா ஒரு சாமுத்திரிக்கா பட்டு கிறிஸ்மஸ்க்கு வாங்கி கொடுன்னு கூப்பிட்டு போனாங்க. அவருக்கு சம்பளம் 48,000 ரூபா, போனஸ் 55,000 ரூபா. 55,000 ரூபா ஏடிஎம் கார்டில் எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஆகிடுச்சு. வரவுக்கு கிரெடிட் தானே, டெபிட்டா? கிரெடிட்டில் பணம் கிரெடிட் வந்துச்சு, 58,000 ரூபா வந்துட்டு. உடனே டீனரு கூப்பிட்டு போட்டு ஒரு வழியில் லலிதா ஒரு சேரீ தான் வாங்க போகிறாங்க, பட்டு சேலை 12,000 ரூபா. போகிற வழியில் லலிதா ஜுவல்லரி, ஏதோ ஒரு ஜுவல்லரிக்கு போனாங்க. வழியில் பூக்கடை, அந்த கடை, இந்த கடை, சுடிதார் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ 58,000 ரூபா முடிஞ்சு போச்சு. காணில் பணம் ஃபினிஷ், தோத்திரம், இனிமேல் நம்மளை விட்டுருவா, வா போகலாங்கிறார். அந்த அம்மா சொல்லி, இனிமேல் தான் ஏன் சேலையே வாங்க போகிறோம், வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி என்னையா நியாயம்? இப்போ கிரெடிட் என்ன ஆச்சு? டெபிட்டாக மாறி போச்சு. கிரெடிட்டு டெபிட்டாக மாறி போச்சு. அப்போ இது சொர்க்கம் தானே. வரவுக்கு எட்டனா
செலவு பத்தனா கடைசியில் துந்தனா. அப்போ குடும்பம் என்பது, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரி, இன்னொரு சகோதரி இருக்காங்க, நல்ல குடிகாரன். 6 மாதம் ஒருக்கா சைக்கிளை தொலைச்சிருவான், காசை தொலைச்சிருவான். ஆனால் வெளியே போனால் 2000 ரூபா சம்பாதிப்பான். 40 வருஷத்துக்கு முன்னால் 40 வருஷத்துக்கு 2000 ரூபா, இன்னைக்கு 20,000 ரூபா, 20,000. நல்ல குடிகாரன். வாரத்தில் 2 நாளைக்கு ரிச்சாலாம் அள்ளிட்டு வருவோம் அந்த அம்மா. அவ்வளோ போதை ஆகிடும். கரிமேட்டில் போய் தண்ணி அடிப்பார். ஆனால் அந்த மனுஷனை வச்சுக்கிட்டு ஒரு கத்தரிக்காய் வாங்கி அதை 3 பிள்ளைகளுக்கும் அந்த அம்மாவுக்கும் அவருக்கு 5 பேருக்கு செஞ்சு ஒரு மீன் வாங்கி அந்த மீனை கணவருக்கு கொடுத்து அந்த மீன் வாசனையில் குழம்புன்னு சாப்பிட்டு காலத்தை ஒட்டி இன்னைக்கு 1 லட்ச ரூபா வீட்டுக்கு வாடகை வருது. 1 lakh அவர் இல்லை. இதுதான் மனைவிகளே. ஸ்வீட்டு தஞ்சாவூரில் இருக்கு, சூப்பர் ஸ்வீட், பேரை மறந்துட்டேன். 650 ரூபா 1 கிலோ, ரொம்ப நல்லாயிருக்கும். சந்திரகலா, அது அவருக்கு பிடிக்கும். அந்த ஸ்வீட்டு பேர் சந்திரகலா, தஞ்சாவூரில். அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு தம்பிக்கு போகிறார். அண்ணன் பிள்ளைகளுக்கு பிஸ்கட்லாம் வாங்கிட்டு இவர் போகிறார். 2 பேரும் வழியில் பார்க்குறான். இதுதான்டா லவ், இதுதான் அன்பு, இதுதான் நேசம், இதுதான் குடும்பம். குடும்பம் என்பது, அப்பா செத்து போனார், 1 ஏக்கர் இடம், 50-50, அவருக்கு 50 சென்ட், இவருக்கு 50 சென்ட். நடுவில் கொய்யா மரம். இப்போ இந்த கொய்யா மரம் யாருக்கு? நடுவில் இருக்க வரப்பில் இருக்க கொய்யா மரம் யாருக்கு? கொய்யா மரம். 2 பேரும் சண்டை போட்டான், பஞ்சாயத்து பண்ணாங்க. கோர்ட்டு, கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரையும் போயாச்சு. 48 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நேற்று ஒரு சகோதரர் போடியிலேருந்து பேசினார். அவங்க அம்மா இறந்தே 10 வருஷம் ஆச்சு. அம்மா இறக்குறப்போ 90 வயசு. அண்ணன் தம்பியோட சண்டை போட்டு கேஸ் போட்டு 85 ஆண்டுகள் ஆச்சான். நேற்று தான் ஜட்ஜ்மெண்ட்டான். ஜட்ஜ்மெண்ட்டில் எங்களுக்கு கிடச்சிருக்கேன்னாச்சு, யார்யார்ட்டையோ இடம் இருக்குன்னு சொன்னார். இதேமாரி கேஸ் முடிஞ்சது. 2 பேரும், இவனுக்கு 50 சென்ட், இவருக்கு 50 சென்டில் 25-20 சென்ட்டை செலவு பண்ணிட்டாங்க. விற்று லாயருக்கு கொடுக்குறாங்க. இப்போ 20 சென்ட் தான் இருக்குது ஆளுக்கு. இப்போ நடுவில் இருக்க கொய்யா மரம் யாருக்கு? 100 குடும்பம் பார்த்தா 99 குடும்பம் சண்டை போட்ட குடும்பம் தான் இருக்குது. பையன் பொண்ணுட்டேன். என்னதான் அன்பை ஊட்டி வளர்த்தாலும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். இது 2 பையன் 1 பொண்ணு. என் பிள்ளைங்களும் என்னுடைய யூடியூப்பில் கேட்பாங்க, இதை எங்கள் அப்பா அப்படிலாம் சொல்கிறாரு. உண்மை தானே சொல்கிறோம். நாங்கள் 4 சகோதரர்கள், ஒன்றும் இல்லாமல் சென்னைக்கு வந்தோம், ஒன்றும் இல்லாமல் வந்தோம். மூத்தவர் வந்தார். ஊரில் சோத்துக்கு வழி இல்லை, பஞ்சம், காமராஜர் காலம், அண்ணாதுரை உட்கார்ந்த சீசன், மழை இல்லை, தண்ணி இல்லை, இருக்கிறதெல்லாம் வெள்ளைக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். வெள்ளைக்காரனில் 3 பிரிவு. ஒரு பிரிவு ஆட்சியாளர், ஒரு பிரிவு வியாபாரி, இன்னொரு பிரிவு மிஷினரி. மிஷினரியை இந்த 2 பேரும் வாழ விடலை. அவங்களுக்கு தெரியாமல் மிஷினரி வந்தால் தான் நம்ம மாறணும். அந்த 2 பங்கு, பெரிய பங்கு, அவன் 80 விழுக்காடு, ஆட்சியாளர்களும் வியாபாரியும். எல்லாம் வறட்சி, சுதந்திரம் முடிஞ்சு சோத்துக்கு வழி இல்லை. சென்னையிலேருந்து ஒரு அங்கிள் வந்தார். நான் சொல்வது 1965. 20 ரூபா கொடுத்தாரு. எங்கள் அம்மாட்ட அக்கா உன் பிள்ளைய சென்னைக்கு அனுப்பிடு, பார்த்துக்கலாம், இங்கே ஏன் சோதுக்கு இல்லாமல் கஷ்டப்படுற. குருதாளி, ராகி, கம்பு, கொள்ளு, காணம், இதுதான் சோறு. அன்றைக்கி அரிசி 2 ரூபா. குருதாளி, கம்பு, ராகிலாம் 50 காசு. எது விலை கம்மி? ஏன்னா தண்ணி இல்லாமல் விளையிறது இது. இன்றைக்கி ரைஸ் 40 ரூபா, 50 ரூபா. ஆனால் கேழ்வரகு 300 ரூபா. சாதா தோசை 8பியில் 120 ரூபா. ராகி தோசை வாங்கினா 250 ரூபாயா. ரொம்ப நாள் உயிர் வாழ்வோமா. முன்ன சாப்பிடாத காலம் அது. 20 ரூபா கொடுத்தாரு. அன்றைக்கி 3 ரூபா 50 காசு ஏதோ டிக்கெட் வாங்கிட்டு சென்னையில் இறங்கிட்டார். சோத்துக்கு வழியில் 2 வருஷம் வேலை பார்த்தாரு. 2 வருஷம் இங்கே வேலை பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு சகோதரம் அவரும் சொந்தமாக கம்பெனி ஆரம்பித்தாங்க. ஒரு தொழில் கம்பெனிலாம் தொழில் என்ன முதல் சைக்கிள் கூட கிடையாது, என்ன பெரிய கம்பெனிலாம் சோத்துக்கு வழியில் 2 பேரும் ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்க. அப்புறம் சொந்தமாக தொழில் ஆரம்பித்தாங்க. பிறகு 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங், சகோதரத்துவம் ஒன்றும் வரல, விட்டு கொடுக்குற தன்மை வரல. பிறகு விட்டுட்டு தனியாக வந்தார். தனியாக தம்பிமாராக எங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தார். அவர் எங்களை அணைத்து கொண்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் எங்களோடு பயணித்தார். என் பையனுக்கு டாக்டர் சீட்டுக்கு பெரிய காசு கொடுத்து வாங்கணும். எம்டி
நீட் வரும்னா கடைசி செட்டு, பெரிய அமௌண்ட்டு, ஒரு ஒரு 6 மாத வருமானம் எங்கள் வருமானம்னு சொல்லலாம். அப்போ அண்ணன்ட்ட கேட்குறேன், முதல்ல பிள்ளைய படிக்க வைப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் சொன்ன வார்த்தை, முதல்ல பிள்ளைய படிக்க வை, முதல்ல ஃபீஸை கட்டிட்டு போ, காரை எடுத்துகிட்டு போ, அள்ளி போட்டுட்டு போ, போய் கொண்டே கொடுத்து முடி போ. தினம் இங்கே பாரு, முடிச்சிட்டியா முடிச்சிட்டியா முடிச்சிட்டியா. இதுதான் சகோதர பாசம், இதுதான் விட்டு கொடுக்குற தன்மை, இதுதான் லைஃப். ஒருவேளை இந்த உலகத்தில் எப்போ போகிறோன்னு தெரியாது. காலையில் ஐயரும் செக்ரட்டரியும் பேசிக்கிட்டாங்க, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு. அது முதல் நாள் தெரியாது. முந்தா நாள் ஒரு மிஷினரி இறந்துட்டார். ராத்திரி பிள்ளை கூட பேசிகிட்டு இருக்கார். 11:30 மணிக்கு ஒரு சர்ச்சோடைய டெடிக்கேஷன்லாம் முடிச்சுட்டு வந்து காலையில் செத்து போனார். இதுதான் லைஃபு. இந்த லைஃப்பில் மாமியாருக்கு ஒரு வாய் சோறு கொடுக்கறதால கெட்டு போகவே மாட்டாய். உன் சகோதரனுடைய இறந்து போனா சகோதரிய துணைவியார் ஹவுஸ் கீப்பிங் பெருமையாக பேர், பாத்திரம் கழுவுறது. அந்த பிள்ளைக்கு நீ என்ன செஞ்சிருக்க? கிறிஸ்மஸ்க்கு உன் பிள்ளை மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கியா? ஆண்டவர் உன்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கலாத்தியர் அந்த அம்மா படித்தாங்க, கடைசி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு மதம் 6 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே சாப்பிட்றப்போ கொசு வாய்க்குள்ளே போனால் செத்துப்போமா கொசு, அப்புறம் பரலோகத்துக்கு போக முடியாதான். ஈ கடிக்கிறதுன்னு ஈயை கொண்டா செத்து போவோம், பரலோகத்துக்கு போக முடியாதான். அதனால் 6 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மதத்தில் வைராக்கியம், நியாயப்பிரமாணத்தில் கட்டளைகள் இல்லை. ஆனால் மாமியாருக்கு 5:45 தான் சோறு கொடுக்கும். அது 6 மணிக்கு அப்புறம் சாப்பிடாமே செத்து போச்சான். இப்படி நாம் வாழாமல் அன்புள்ள மனிதர்களாய் நமக்கு இருப்பதை பிறருக்கு தானம் செய்து நம்ம வீட்டில் இருக்கும் மக்களை குடும்பமாக, கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் குடும்பமாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நீ பிறந்த பண்டிகை கொண்டாடிய நாங்கள், நீர் அமைதியின் அரசரா இந்த உலகத்திற்கு வந்தீங்க, சமாதான பிரபுவா இந்த உலகத்திற்கு வந்தீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீங்கப்பா. அந்த சமாதானம் என் உள்ளத்தில் இல்லை தகப்பனே. எனக்கும் என் சகோதரனுக்கு இருக்க பிரிவினை தகப்பனே. கடை பிரச்சனை, யாருக்கு அந்த கடை அப்படி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறோம்ப்பா. ஆனால் ஒரு முடிவு எடுக்க சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த முடிவு என் கடையை என் சகோதரனுக்கு கொடுத்துட்டு நான் இன்னொரு இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை 100 மடங்கு உயர்த்துவார் வார்த்தையின்படி தகப்பனே, அர்ப்பணிப்போடு நீங்கள் என்னோடு பேசியிருக்கீங்க தகப்பனே. அதற்காக நன்றி தகப்பனே. என் மாமியாருக்கு மாமனாருக்கு 4 பிள்ளைகள், நான் மட்டும்தான் உணவு கொடுக்குமா என்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. நீ மட்டும் உணவு கொடுக்குறப்போ அதில் உனக்கு பிளெஸிங் இருக்கு. 4 எத்தனையாய் 100 எத்தனையாய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருங்கிற ஒரு வார்த்தையோடு பேசியிருக்கீங்க தகப்பனே. என் மனைவிக்கு என் மாமனார் வீட்டில் போடுறங்கிற அந்த நகை போடல, பிள்ளை பிறக்கிறப்போ அந்த வெள்ளிக்கொடி போடல, அதனால என் மாமனார் மாமியாரோடு நான் பேசாம இருக்கிறேன். ஆனா அது தவறு என்று என்னை உணர்த்திருக்கீங்கப்பா. இதோ 30 ஆண்டுகள் ஆயிருக்கு. அந்த தவறை உணர்ந்தவனாய் என்னுடைய ஃபாதர்லா மதலோடு நான் பேச போறேன்ப்பா. ஒரு விஷயம் கூட எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தாங்க தகப்பனே. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லிருக்கீங்க. அந்த உணர்வு எனக்கு தந்திருக்கீங்க. எனக்கு அதன் மூலம் இருக்கிற அந்த வியாதி ஒரு பிரஷர் வியாதி தகப்பனே, அதன் மூலம் இருக்கிற எனக்கு அடிக்கடி வர ஸ்டோன் பிரச்சனை தகப்பனே, அந்த ஸ்டோன்ல இருந்து எனக்கு விடுதலை தகப்பனே. யூரின் போற இடத்துல ஒரு விதமான சதை வளர்ச்சி தகப்பனே, அது கேன்சர்னு சொல்றாங்கப்பா. எனக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை, ஒரு அற்புதம் தவறை சொல்லிருக்கீங்க. மார்க் 11ஆம் அதிகாரத்துல உன் சொந்த சகோதரோடு நீ ஒப்புரவாகுன்னு சொன்னீங்கப்பா. மத்தேயு 5:22 சொல்லிருக்கீங்க, நான் ஒப்புரவாகிற என் குடும்பத்தோடு வாழ நீங்க எனக்கு கிருபை செய்ய போற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும்பா. என்னோடு பேசிருக்கீங்க, என்னை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. குடும்பம்ங்கிற ஒரு கதம்பம் தகப்பனே,
குடும்பம் என்பது யூனிவர்சிட்டி தகப்பனே, குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம் தகப்பனே. நீ படைப்பை பார்க்கிறப்போ, வேதத்தை பார்க்கிறப்போ குடும்பத்தோடு உருவாக்கியிருக்கீங்க. அந்த குடும்பம் சொந்தங்களோடு இருக்க வேண்டும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி தகப்பனே. அந்த குடும்ப வாழ்வில் நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. என்னை பிளஸ் பண்ணுங்க. நான் என் மனைவியும் பேசி பல வருஷங்கள் ஆச்சு. ஒரு சின்ன தகராறு, 2 பேரும் பேசல. ஆனா இனி அந்த ஒரு ஒப்புரவு தகப்பனே, ஒரு ஒப்புரவு தகப்பனே, வயதான காலத்து 2 பேரும் பிரிவினை இல்லாமல் ஒரு ஒப்புரவோடு வாழ எனக்கு நீங்க கிருபை செய்ய. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வரட்டும், உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு வரட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. வயதில் மூத்த வயதுல பென்ஷன் வராத நிலைமையில நான் என்ன செய்வேன் ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரருக்காக, என் மகள் கணவருக்கு வேலை இல்லை, 4 பிள்ளைகளோடு கஷ்டப்படுறா, அந்த பிள்ளைக்கு என்ன நான் உதவி செய்ய முடியும்னு ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. பயப்படாதே, உன்னை உருவாக்கின தகப்பன் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். வார்த்தையின்படி என் தகப்பனார் தாயும் மருந்து மாத்திரை இல்லை, அன்னை வாங்கி கொடுக்க மாட்டேங்கான். என் கணவருக்கோ குறைந்த வருமானம், என்ன செய்யணும் ஏக்கத்தோடு அந்த மகள் தன் பெற்றோருக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு தகப்பனே ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. மனமிறங்கி ஆசீர்வதிங்க. ஒரோடு உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், ஆசீர்வதிக்கிற கரம் இருக்கட்டும். வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கே